ஒரு மனிதன் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுவானானால் இந்த பூமியில அவன் தலை நிமிரும். ஆமேன் சொல்லுங்க. அப்போ ஆமேன் சொல்லிட்டு போயிடக்கூடாது. வாட் அபவுட் யுவர் சிச்சுவேஷனு? அதானே இன்னைக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ பணம் சம்பாதிக்கிறோன்னு சொல்லி வீடு வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், மோட்டார் சைக்கிள் வாங்குகிறோம், ஃப்ரிட்ஜு வாங்குகிறோம், அதை இதை கழுத குதிரை எல்லாத்தையும் வாங்குகிறோம். திடீர்னு வேலை போயிட்டுன்னு வைங்களேன், என்ன கதியாகும்? ஒரு மாதத்துக்கு குறைஞ்சி ஒரு 50,000 ரூபாய் கடன்காரனுக்கே போக வேண்டிய சிச்சுவேஷனில் பணம் வரலன்னா என்ன நிலைமைக்கு ஆளாகும்? அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை சார்ந்து முழு இருதயத்தோடு நம்ம சார்ந்து கொள்றதுக்கு பேர் தான் உத்தமமான ஒரு வாழ்க்கை. உத்தமமான ஒரு வாழ்க்கை. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில பேருக்கு ஆரம்ப காலத்தில் உத்தமமாக வாழ்ந்திருப்பாங்க, போக போக மழுங்கி போயிடும். கத்தி கூட போக போக மழுங்கிடும். அப்போ போட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்கள் நல்ல டெய்லி ஜெபிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஜெபமே நீங்கள் த வே ஆஃப் ப்ரேயர் இருக்குல்ல, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். டெய்லி 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 அந்த கத்தி ஷார்ப்பாக இருந்தா, மழுங்கி போன கத்தி அப்பா 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 அப்படின்னு போராடிக்கிட்டு இருப்பாங்க. உத்தமமான வாழ்க்கை அப்படி பைபிள் படிங்க. ஆமாம், காலை உத்தமமாக இருந்தது போல் என்ன மாற்றம் அப்படி இல்லை. 40 வயசில் என்ன பேசுகிறாரோ 80 வயசில் அதான் பேசுகிறாரு. இன்றைக்கி சில ப்ரீச்சர்ஸு நாங்கள் அப்போ தெரியாமல் பேசிட்டோம், இப்போ தான் கண்ணு திறந்துருக்குது, காது திறந்துருக்குன்னு பேசுகிறாங்க அமெரிக்கன் ப்ரீச்சர்ஸ். ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இப்போ காலேபு சொல்கிறாரு, 40 வயசில் நான் மோசைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேனோ இப்போ எனக்கு 85 வயசு ஆகுது. அதே ஸ்டேட்மெண்ட், அதே கேரக்டர், புரியுதா, அதே வேலன்னு. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. சுவாபம் மாறல, சுவாபம் மாறல. சிலருக்கு இளம் பிராயத்தில் பயங்கரமாக ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. கிறிஸ்துவுக்காக போய் அங்கங்கே கடந்து கிராமங்களில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்லாம் போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ எங்களுக்கு வயசாகிட்டு அல்லது ஃபேர பிள்ளைகளை பார்த்துட்டேன், பிஸி ஆகிட்டேன், அது ஆகிட்டேன். ஆனால் இன்னைக்கு வயசான காலத்தில் அப்படி ஜெபிக்கிற ஒரு டீம் இருக்குது, ஜெபிக்கிற அப்படி டீம் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.